ஹாய் மக்களே, இன்றைக்கி காலையில் வந்து நாங்கள் அடுப்பில் வந்து நாங்கள் சோறு பொங்கியிருந்தோம். நேற்றோட மீன் குழம்பு இருந்துச்சு, அது தீர்ந்துட்டு பார்த்துக்கோங்க. காலையில் சாப்பிட்டு அதனால் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டாங்க, பிரியாணி வாங்கிட்டா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம அப்பா கேட்டாலே நம்ம வாங்கி கொடுக்காமல் இருக்க மாட்டோம். கல்யாண வீடு, கோயில் வீடு எங்கேனாலும் போய் நம்ம அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கும். ஏன் ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தேன், நம்ம அப்பா பாசம். ஏன்னா நான் வந்து அப்பா இல்லாமல் நான் இருந்துட மாட்டேன். எங்கள் அப்பாவுக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். அதான் இன்றைக்கி நான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்கள் அப்பாவுக்காக. எப்போ பிரியாணி வந்திருக்கேன் ஃபஸ்ட்டா மக்களே, பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. எங்கள் அப்பாவுக்கு நான் வச்சு கொடுக்க போகிறேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதான் அப்பா கேட்டால் நீங்கள் எதுனா வாங்கி கொடுங்க. எனக்கு நான் வள்ளியூருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு அக்கா என்கிட்ட சொன்னாங்க, மனசு கஷ்டத்தோடு சொன்னாங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கே அது கஷ்டமாயிட்டு. ஏன்னா அது சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுமா. என்னை மாதிரி ஒரு பையன் தானா, அவன் வந்து வீட்டு சொல்ல வச்சு கேட்காம நிறைய பேர் இப்படி இருக்காங்க. அம்மா அப்பா சொல்ல வச்சு கேட்டு இருங்க தயவுசெய்து. நம்மளுக்கு லாஸ்ட்டில் அவங்க வந்து நம்மளை காப்பாற்ற போகிறாங்க. நறுக்கு பிரியாணி எப்போ வாங்க, பிரியாணி வச்சாச்சு. வாங்க இருங்க, வாங்க இல்லை இருங்க, பிரியாணி சாப்பிடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அப்பா தான் நம்மளுக்கு கடவுள். என்ன அன்றைக்கி வள்ளியூரில் ஒரு அக்கா சொன்னாங்க, என் பையன் வந்து சொல்ல வச்சு கேட்காம ரொம்ப இந்த மாதிரி ஆகிட்டான், நான் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கஷ்டமாயிட்டு. தயவுசெய்து நம்ம அம்மா அப்பா சொல்ல வச்சு கேட்டு தயவுசெய்து இருங்க. யாரும் இந்த மாதிரி இருக்காதிங்க. வீட்டோட சொல்ல வச்சு கேட்டுருங்க. இந்த இப்போ புதுசாக ஒரு படம் வந்திருக்கு, ரூத்துன்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தில் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும். நான் போய் பார்த்தேன், எனக்கு புரிஞ்சிருந்து. நம்ம அம்மா அப்பாவை நம்ம தான் பார்த்துக்கணும், வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க. தயவுசெய்து அப்பா சொல்கிறதோ அம்மா சொல்கிறதோ கேட்டுருங்க ப்ளீஸ். என்னைய மாதிரி நான் எப்படி நான் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறோம், அதுமாதிரி நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்துக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் 2 பேரும் நாங்கள் எப்படி இருக்கோம், எந்த மாதிரி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது பிரியாணி வாங்கி கொடுத்தேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு சிக்கன் மட்டும் நான் ஊட்டி கொடுத்தேன், எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ சிக்கன் ரொம்ப ஆசை எங்கள் அப்பாவுக்கு ஊட்டி கொடுக்க. நானும் ஒரு கடி கடிச்சிடுறேன். தமிழ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்களேன். பாய்.